கொடைக்கானல் போறது எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் பசங்களுக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி போயிருக்காங்க. அதனால ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கோம். நேச்சர்னாலே அழகு தான். நேச்சர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம் என்ன பொறுத்தவரைக்கும். நார்மலா நம்ம ஒரு அந்த க்ரீனான வியூ பார்த்தோம்னாலே நமக்கு மைண்டுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம ஹில் ஸ்டேஷன்னா சொல்லவே வேண்டாம். அதோட ஒவ்வொரு சீனிக் வியூவும் நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ளசன்ட்டா சூப்பரா இருக்கும். இப்ப நாங்க கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து ஏறி போயிட்டுருக்கோம். என்னன்னா, சென்னையிலேருந்து கொடைக்கானல் போறது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே இது எங்க ஊர்லேருந்து நாங்க கொடைக்கானல் போணும் அப்டின்னா, ஒரு 5 1/2 ஹார்ஸ் ட்ராவலே வந்து அ அவ்வளோதான் இருக்கும். அதனால சென்னையிலேருந்து போறது வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். அதனால ஊருக்கு போயிட்டு வரும்போது, அப்படியே பார்த்துட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம். கொடைக்கானல் இப்போ நாங்க எங்க ஊர்லேருந்து அந்த உசிலம்பட்டி அந்த மாரி அந்த சின்ன சின்ன ஊரெல்லாம் கிராஸ் பண்ணி இப்ப தான் ஹில்ஸ்ல ஏறியிருக்கோம். ஏறுன உடனே ஃபர்ஸ்ட்டு வியூ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூப்பரான ஒரு டேம் வியூ தான். இது வந்து மஞ்சளாறு டேம்னு சொல்றாங்க. இந்த டேமோட நேம் வந்து மஞ்சளாறு டேம்னு சொன்னாங்க. அ பார்க்குறதுக்கு இந்த ஹைட்லேருந்து இந்த டேம பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதான் வந்து ஹில்ஸ்ல ஏறும்போது ஃபர்ஸ்ட்டு வியூ. அப்புறமா வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ல போனோம் அப்டின்னா, அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா நம்ம எங்க வேணாலும் நிறுத்திட்டு, ரிலாக்ஸா நின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். அந்த மாரி தான் நாங்களும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் பிடிச்ச இடத்தெல்லாம் நின்னு பொறுமையா பார்த்துட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். எங்க பார்த்தாலும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த வீடியோஸ் வந்து நானு கொடைக்கானல் ட்ரிப் அப்படிங்கிறத ஒரு லாங்கா ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். எத கட் பண்றது, எத ஆட் பண்றதுன்னே தெர்ல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து கொடைக்கானல் நம்ம வந்துட்டோம். இப்ப நாங்க வந்த ஸ்டே பண்ண ரிசார்ட் வந்து இதான். ஸ்னூஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து இந்த ரிசார்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மெயின்ல இருக்குது. அ நாங்க போன டைம் வந்து பீக் டைம் தான். அதனால ஒரு நாளைக்கு வந்து 3000 ரென்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, பெட் வந்து ஒரு கிங் சைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா, அதில 3 பேர் தான் தூங்க முடியும். அதனால நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கேட்டிருந்தோம். சிங்கிள் பெட்டு. சிங்கிள் பெட்டுமே வந்து ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு வந்து ரென்ட் வந்து 3000 வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க போன அன்னைக்கு ஒரு மத்தியானம் போய் அங்க ரீச் ஆயிருப்போம். ஒரு 3:00க்கு மேல ஏதாவது ஒரு பிளேஸாவது நம்ம வந்து இன்னைக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க போனது வந்து அந்த கொடைக்கானல் லேக்கு தான் போனோம். அங்க வந்து சைக்கிளிங் நம்ம ரென்ட்டுக்கு வந்து சைக்கிள் எடுத்துட்டு நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹார்ஸ் ரைட் போலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் நெறையா இருந்துச்சு. அந்த லேக் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ல பார்க்குறதுக்கு. உள்ள ஃபவுண்டைன் அங்கங்க வச்சிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அழகா இருந்துச்சு. அப்புறமா வந்து லேக்க சுத்தி வந்து இது எத்தன கிலோமீட்டர்ன்னு தெரியல. நல்ல ஒரு பெரிய லேக் அது. லேக்க சுத்தி நெறைய ஷாப்பிங் இது பிளேஸஸ்லாம் நெறையா இருக்குது. சின்ன சின்ன கடைகள்லாம் அதிகமா இருந்துச்சு. ஸ்வெட்டர் அந்த மாரி, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ், இயரிங்ஸ் அப்படி இப்படின்ட்டு கடைகள் வந்து ரொம்ப நெறையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் முக்கியமா சொல்லணும்னா, சாக்லேட்ஸ் கடை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த லேக்க சுத்தி ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லாவுமே வந்து ஷாப்ஸா தான் இருந்துச்சு. ஸோ போன அன்னைக்கு வந்து லேக் மட்டும் கவர் பண்ணிவிட்டு, சரி போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம். என்ன ஒரு காமெடி அப்படின்னா, என் ஹஸ்பண்ட்ட நான் கேட்டேன், "இது என்ன அந்த ரூம்ல ஒரு ஏசியும் இல்ல, ஃபேன் கூட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, நைட்டு ஆக ஆக நம்மளால இருக்கவே முடியல. நார்மலாவே ஏசி போட்ட மாதிரி பயங்கர கூல்னஸ்ஸா இருந்துச்சு. அ டெம்பரேச்சர் வந்து 17 டிகிரி இருந்துச்சு நாங்க போனப்போ நைட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, என்ன ஏசி, ஃபேன் இல்லாததுக்கு காரணம் இதான்னு. முன்ன பின்ன நம்ம ஹில் ஸ்டேஷன் போனா தானே தெரியும் அப்படின்னு வந்து நான் மைண்ட்ல நெனச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நாங்க கோக்கஸ் வாக் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம் காலையில. இது வந்து அந்த லேக் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும். பார்க்லேருந்து உள்ள ஒரு ரோட் போகும். அங்க போனோம்னா இந்த பிளேஸ் வந்து வருது. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த அடுக்கடுக்கா அந்த மலைகள பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரோஸ் பார்க் வந்து வந்திருந்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஜா தோட்டமா தான் இதுக்குள்ள இருந்துச்சு. நெறையா கலர்ஸ்ல பார்க்குறதுக்கே ப்ளசன்ட்டா சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீலா இருந்துச்சு அத பார்க்கும்போது. நாங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நெறையாவே எடுத்துக்கிட்டோம் அங்கருந்து. அந்த ரோஸ் பார்க்ல உள்ள ஏறி போனோம்னா, அங்க ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு அப்படி பார்த்துட்டு வந்தோம். அந்த பக்கமா ஒரு குட்டி லேக்கும் இருந்துச்சு.
வெயில் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே அது ஹில்ஸ்ன்றதுனால நமக்கு அந்த வெயில் வந்து கஷ்டமா தெரியல. மேனேஜபிளா நல்லா இருந்துச்சு. ரோஸ் வந்து நின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா, எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து டைம் போறதே தெரியல. அத பார்த்துட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒயிட் ரோசஸ் நல்லா டார்க் ரெட்டு, மெரூன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லயும் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ஒரு ஐ ட்ரீட்னே சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் பார்க்க முடிச்சுட்டு, அடுத்து வந்து இன்டீரியரா போயிட்டு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். நாங்க பிளான் பண்ணது 2 நாள் தான். போற அன்னைக்கு மத்தியானம் போய் ரீச் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸ் தான் அங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால அந்த அந்த டைம்ல அந்த 2 டேஸ்ல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு வந்துடலாம்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க, ஒரு 5 டேஸாவது இருந்தா தான் பொறுமையா எல்லா வியூ பாயிண்ட்ஸும் நல்லா பார்த்துட்டு வரலாம். பக்கத்துல வந்து பூம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு. அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து டைம் பத்தல. போனப்பவே வந்து நாங்க போன அன்னைக்கு லேக் கவர் பண்ணோம். மறுநாள் போயிட்டு ஒரு ஒரு 2 பிளேஸ் தான் கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஃபுல்லா டிராஃபிக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்ப ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு, திரும்ப அடுத்த நாள் காலையில தான் திரும்ப வந்தோம். ஏன்னா அது ஹில்ஸ்ன்றதுனால திரும்பவும் முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிருக்கு போல இருக்கு. எங்களுக்கு அதுக்கப்புறம் போறதுக்கு அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறோம். கிளியர் ஆகவே இல்ல. அதனால ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வந்துட்டோம். வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த கீழ பார்த்தோம்ல, அந்த லேக் வியூ வந்து அ மேல இருந்து பார்த்தோம். அந்த மேல இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்த்துட்டு, அத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பைன் ஃபாரஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்கோம். பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்க எல்லாருமே வந்து ஹார்ஸ் ரைடு போயிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் தனித்தனியா போனோம். பசங்கள 2 பேரையும் ஒரே ரைடா வந்து அனுப்புனோம். சூப்பர் என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. அப்புறமா அடுத்ததா நாங்க வந்திருக்கிறது வந்து பில்லர் ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கிறோம். ஆனா எங்க பார்த்தாலும் ஒரு க்ரௌடா இருந்துச்சு. இந்த கொடைக்கானல்ல வந்து என்ன அப்டின்னா, இந்த மாரி வியூ பாயிண்ட்ட போய் ஒரு கம்பி மாரி ஒரு செட்டப் இருக்கும். அங்க போய் நின்னுட்டு அப்டியே எட்டி பார்த்துட்டு வர வேண்டியது தான். அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "கொடைக்கானல் விட ஊட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும்னு" சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஊட்டி பிளான் பண்ணி போனோம்னா, கண்டிப்பா அங்கருந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். அடுத்ததா வந்து கிரீன் வேலி வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கோம். போற வழியில வந்து அந்த ஸ்னூக்கர்ஸ் அந்த கிரவுண்ட் வந்து நெறையா இருந்துச்சு அங்கங்க. இந்த ஸ்னூக்கர்ஸ் கிரவுண்ட் வந்து நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த கிரீன் வேலி வியூ வந்து ஒரு நெறைய ஷாப்ஸ் எல்லாம் தாண்டிட்டு கச்சமச்சன்னு இருந்துச்சு அந்த ரோடு. அதெல்லாம் தாண்டி போனோம். ஆனா போயிட்டு பார்த்தோம்னா, அந்த 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 வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க போறப்போ கரெக்ட்டா ஏதோ புகையா வர்ற மாரி இருந்துச்சு. எங்கேருந்துடா புகை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, மிஸ்ட் சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ப்ளசன்ட்டா சூப்பரா இருந்துச்சு அந்த வியூ. அப்படி எட்டி பார்த்தோம்னா, சூப்பரான ஒரு சில்லுன்னு ஒரு காத்து முகத்தில பட்டுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பர் எக்ஸைட்டடா இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா நாங்க கிளம்பிட்டோம். வர்ற வழியில தான் சில்வர் ஃபால்ஸ் வர்ற வழியிலே பார்த்தோம். சரி ஓகே. வரும்போது கீழேருந்து மேல வந்த டயர்ட்னஸ்ல வந்து நிறுத்திட்டு எங்களால பார்க்க முடியல. சரி வரும்போது நிதானமா பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, கிளம்பும்போது தான் அங்க கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு சில்வர் ஃபால்ஸையும் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு பார்த்துட்டு வந்தோம். அது ஜஸ்ட் ஃபால்ஸ் தான். அங்க குளிக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அத பார்த்துட்டு அப்படியே வந்து கீழ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழ இறங்கும்போது சரி பசிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பலாப்பழம் வச்சிருந்தாங்க. சரி ஓகே அத வாங்கலான்னு சொல்லிட்டு, அது ஹில்ஸ்ல உள்ளதுன்றதுனால நல்ல ஒரு சூப்பர் ஸ்வீட்னஸா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்படியே கீழ இறங்கிட்டோம்.